நல்ல ஆரோக்கியமாக இருக்க என்ன செய்யணும்? நல்லா சாப்பிடணுமா? நல்லா எக்ஸசைஸ் பண்ணணுமா? டெய்லி வாக்கிங் போகணுமா? வெள்ளையாக இருக்கிறதெல்லாம் சாப்பிட்றத குறைக்கணுமா? அதெல்லாம் செய்யுங்க. ஆனால் இதெல்லாம் பத்தாது. எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் இதெல்லாம் கடைப்பிடிக்கிறாங்க. ஆனால் ஹெல்த்தியாக இருக்கிறாங்களா எனக்கு தெரியாது. ஆனால் பைபிள் ஒரு காரியத்தை சொல்லுதுங்க. மத்தேயு எழுதிய நற்செய்தி 4வது அதிகாரம் 4வது வசனத்தில் ஆண்டவர் இயேசு என்ன சொல்றார் தெரியுமா? மனிதன் அப்பத்தினால் மட்டுமன்றி கடவுளின் வாயினின்று வரும் ஒவ்வொரு சொல்லாலும் உயிர் வாழ்கிறார். மனிதன் சாப்பிட்ற சாப்பாட்டுனால, அப்பத்தினால இல்லை, கடவுளுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் உயிர் வாழ்கிறான். அப்போ நீங்கள் நல்லா இருக்கணுமா? ஆரோக்கியமாக இருக்கணுமா? நீண்ட நாட்கள் உயிரோடு இருக்கணுமா? ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கவும், வாசிக்கவும், மனதில் நிறுத்தவும், அதை ஆனந்தத்தோடு நினைத்து நினைத்து பார்த்து மகிழவும், அதன்படி வாழவும் ஆசைப்படுங்கள். இந்த இறை வார்த்தை உங்களுக்கு வாழ்வாகவும் ஆவியாகவும் இருக்கும், உங்களை ஆசீர்வதிக்கும். அத்தகைய நிறை வாழ்வுடன் நீங்கள் வாழ உங்களை வாழ்த்துகிறேன். காட் பிளஸ் யூ.